எல்லோருக்குள்ளும் ஒரு சிறு குழந்தை இருக்கிறது. நமக்கு அன்பானவர்கள் சிரித்தபடி கைகளை விரித்தால் அது அவர்களிடம் ஓடி வந்து தாவிக்கொள்ளும். வாழ்க்கையில் நம்மோடு இருக்கும் எல்லா உறவுகளும் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. நம்மோடு இருக்கும் எல்லா உறவுகளுமே சில நேரங்களில் சில மாற்றத்தை அடைகிறார்கள். மகனின் மாற்றத்தை திருமணத்திற்கு பின் உணரலாம். மகளின் மாற்றத்தை வாலிப வயதில் உணரலாம். கணவனின் மாற்றத்தை மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது உணரலாம். மனைவியின் மாற்றத்தை கணவனின் வறுமையில் உணரலாம். நண்பனின் மாற்றத்தை நம்முடைய துன்ப காலத்தில் உணரலாம். சகோதரனின் மாற்றத்தை சண்டையில் உணரலாம். சகோதரியின் மாற்றத்தை சொத்து பிரிக்கும் போது உணரலாம். பிள்ளைகளின் மாற்றத்தை நமது முதுமை காலங்களில் உணரலாம். பிறப்பது ஓரிடம், வளர்வது ஓரிடம், படிப்பது ஓரிடம், வேலைக்கு சென்று சம்பாதிப்பது ஓரிடம், வாழ்க்கை துணை அமைவது ஓரிடம், ஒன்றாக சேர்ந்து வாழ்வது ஓரிடம், கடைசி கால வாழ்க்கையில் நோயால் பீடிக்கப்பட்டு இறுதியாக மரிக்கப் போவது ஓரிடம். இந்த வாழ்க்கை பயணத்தில் எதையும் நாம் தீர்மானிக்க முடியாது. இருக்கும் வரை மற்றவர்களுக்கு அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்துவிட்டு செல்வோம். உங்களை கண்டுகொள்ளாதவர்களிடம் கண்ணீர் விடுவதிலும், உங்களுக்கு செவி சாய்க்காதவர்களிடம் கத்தி கதறுவதிலும், உங்களை விட்டு விலகியவர்களிடம் விளக்கம் கேட்பதிலும், உங்களை அழ வைத்தவர்களிடமே நீங்கள் ஆறுதல் தேடுவதிலும், உங்களை அலட்சியம் செய்பவர்களிடமே அன்பு செலுத்துவதிலும், உங்களை உதறி தள்ளிவிட்டு போனவர்களையே நீங்கள் உயிராக நினைப்பதிலும் எந்த பயனும் இல்லை. எதுவாக இருந்தாலும் மிகுந்த கவனத்துடன் தேவைக்கேற்ப தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் இன்று தேவை என்று சேர்த்து கொண்ட எல்லாம் நாளை தேவையற்றதாக மாறிவிடக்கூடும். மற்றவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு நாம் நடந்துவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் பல சூழ்நிலைகளில் மற்றவர்களால் வருத்தப்படும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே. இதில் வேண்டியவர்கள், வேண்டாதவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் என்று யாரும் இல்லை. உன் வாழ்க்கையில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் நீ இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் மிச்சம் இருக்கிறது என்பதே காரணம். நம்பவே கூடாதவர்களை எல்லாம் நம்பி வாழ்க்கையில் ஏமாந்து விடுகின்றனர் சிலர். நம்ப வேண்டிய நல்லவர்களை எல்லாம் சந்தேகப்பட்டு இழந்து விடுகிறார்கள் சிலர். யாரையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாதுதான். ஆனால் புரிந்து கொண்டால்தான் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் பிறக்கும். ஒருவன் பணக்காரன் என்ற காரணத்திற்காக மட்டும் அவனை வணங்குவது பச்சோந்திகளின் செயல். நல்ல குணம் படைத்தவன் என்ற காரணத்திற்காக ஒருவனை வணங்குவதுதான் நல்ல மனம் படைத்தவனின் செயல். ஒருவர் உங்கள் மீது காட்டும் அன்பை உதாசீனம் செய்து விடாதீர்கள். பல வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் நடுவே கூட அவர்கள் உங்களை நேசிக்கலாம். அதை புரிந்து கொள்ளாமல் நீங்களும் அவர்களின் வலிகளையும் வேதனைகளையும் இன்னும் அதிகப்படுத்தி விடாதீர்கள். எல்லோருக்கும் பலவீனம் என்ற ஏதேனும் ஒன்று இருக்கும். சில தீய எண்ணம் படைத்தவர்கள் மற்றவர்களின் பலவீனங்களை பயன்படுத்தி கொண்டு அவர்களின் வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பலவீனத்தால் அவர்களின் வாழ்க்கையிலும் வேறு ஒருவர் விளையாடத்தான் போகிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கவே மறந்து விடுகிறார்கள். ஒரே ஒரு ஏமாற்றுக்காரன் உங்களுக்கு நண்பனாகவோ உறவாகவோ இருந்தால் உங்களின் எதிரியை விட அவன்தான் மிகவும் மோசமானவன். அதனால் யாரையும் முழுமையாக நம்பிவிடாதீர்கள். பிறகு முழுவதுமாக மோசம் போய்விடுவீர்கள். நச்சு பாம்பை கூட நம்பலாம். ஆனால் சிரித்து சிரித்து நடித்து நம்மை அவர்களின் சுயநல தேவைகளுக்கு பயன்படுத்திவிட்டு நம்முடைய உணர்வுகளையும் நம்மையும் அழிக்க நினைக்கும் மனிதர்களை ஒருபோதும் நம்பாதே. அவர்கள் நம்மையே நம் கையால் அழித்து விடுவார்கள். வாழ்க்கையில் பல போராட்டங்களையும் பல துரோகங்களையும் பார்த்துவிட்ட பிறகு இந்த ஜென்மம்தான் கடைசி ஜென்மமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் இங்கு அதிகம். மனிதன் மனிதநேயத்தோடு வாழ்வதற்கு பிறரின் வலியை புரிந்து கொண்டாலே போதும். அப்போதுதான் மனிதம் நிலைக்கும். ஏழைக்கு முன்னால் நின்று கொண்டு உன்னிடம் இருக்கும் செல்வத்தை பற்றி பேசாதே. நோயாளிக்கு முன்னால் நின்று கொண்டு உன் ஆரோக்கியத்தை பற்றி பேசாதே. பலவீனமானவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு உனது பலத்தை பற்றி பேசாதே. மகிழ்ச்சியை இழந்தவனுக்கு முன்னால் நின்று கொண்டு உனது சந்தோஷத்தை பற்றி பேசாதே. கைதிக்கு முன் நின்று கொண்டு உன் சுதந்திரத்தை பற்றி பேசாதே. கடந்து போனதை நினைத்து இடிந்து போய் விடுவது, நம்மை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது, நம்மோடு இருக்கும் அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழந்து தவிப்பது, இவை மூன்றும் வாழ்வின் தேவையே இல்லாத செயல்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
தவறு நம்மிடம் இருந்தால் நம்மை விட மிகப்பெரிய வழக்கறிஞர் யாரும் இல்லை. தவறு அடுத்தவர்களிடம் இருந்தால் நம்மை விட பெரிய நீதிபதி வேறு யாரும் இல்லை. எந்த உறவுகளையும் தொலைத்துவிட வேண்டும் என்று விரும்பாதீர்கள். உங்களை தொலைத்துவிட்டு பிரிந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை நீங்கள் தடுக்கவும் நினைக்காதீர்கள். விரும்பாதவர்களோடு ஒட்டி இருப்பதை விட விலகி இருப்பதே எல்லோருக்கும் நல்லது. உனக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு நீ மட்டுமே பொறுப்பாக முடியாது என்பதை புரிந்துகொள். அனைத்திற்கும் ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும். பொறுத்திரு. அதனை காலம் உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும். வலுக்கட்டாயமாக சில உறவுகளை நம் வாழ்க்கையில் இழுத்து பிடித்து வைத்துக்கொண்டு அவர்களின் போலியான அன்பை பெறுவதை காட்டிலும் தனிமை எவ்வளவோ மேலானது. வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதருமே நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்துவிட்டுத்தான் செல்கிறார்கள். புத்தகங்கள் கற்றுத்தரும் பாடங்களை விட நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் கற்றுத்தரும் பாடமே மிக பெரியது. எப்போதும் சுயசிந்தனையோடு செயல்படு. இல்லாதவற்றை தேடுகிறேன் என்று கண்மூடித்தனமாக சிலரின் பேச்சை கேட்டு இருப்பதையெல்லாம் இழந்து விடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களில் சிலர் உன்னை சமயம் பார்த்து கீழே தள்ள காத்திருக்கிறார்கள். கவனமாக இரு. அறிவுரைகள் வாழ்வில் உயர்வானது என்று உணர்ந்தவர்கள் அதை சிறிதும் அலட்சியப்படுத்த மாட்டார்கள். சிறு பிள்ளைக்கு நீங்கள் ஏதேனும் வாக்குறுதியை கொடுத்தாலும் அதை சரியாக நிறைவேற்றிவிடுங்கள். யாருக்கும் பொய்யான வாக்குறுதிகளை மட்டும் கொடுத்து விடாதீர்கள். அது என்றேனும் ஒரு நாள் உங்களின் நன்மதிப்பை கெடுத்துவிடும். உங்களை பிடிக்கவில்லை என்று விலகிச் செல்பவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள். காரணங்கள் அவர்களுக்கு தகுந்தாற்போல் உருவாக்கப்படலாம். விலகிச் செல்பவர்களை விட்டுவிடுவதே நல்லது. கடவுள் தண்டித்து விடுவார் என்ற பயத்தில் மட்டும் எந்த தவறையும் செய்யாமல் இருக்காதீர்கள். அது கடவுளை அல்ல, உங்களையே நீங்கள் ஏமாற்றும் செயல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவரவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது சாதனைகள் புரியலாம். அடுத்தவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது வேதனைகளை அடையலாம். உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். தேவை தீரும் போது நண்பன் துரோகி ஆகிறான். தேவை துவங்கும் போது துரோகி கூட நண்பன் ஆகிறான். இதுதான் உலகம். எவர் தேவைக்கும் நீ பொருளாக மாறிவிடாதே. மரணத்தை விட கொடியது போலியான அன்பிற்கு இத்தனை நாட்களாக அடிமையாக இருந்தோம் என அறியும் தருணமே. காரணத்துடன் யாரிடமும் பழகாத வரை யாரையும் காரணம் என்றே பகைத்து கொள்ளும் தேவை வருவதே இல்லை. புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்து விட்டு கொடுக்கிறோம். மாறிவிடுவார்கள் என்று நினைத்து நேரம் கொடுக்கிறோம். அறியாமல் இருக்கிறார்கள் என்று நினைத்து பாவம் பார்க்கிறோம். திருத்திக் கொள்வார்கள் என்று நினைத்து மன்னிப்பும் வழங்குகிறோம். ஆனால் ஏனோ அவர்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள். நாம் தான் வலிகளை சுமந்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் விலகி போனால் என்ன, ஒவ்வொரு கஷ்டத்திலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்று உணர வைப்பவர்களை மட்டும் உள்ளன்பு கொண்டு நேசியுங்கள். எதிரிகளும் துரோகிகளும் நிறைந்த இடத்தில் வாழ பிடிக்காமல் ஒதுங்கிச் செல்ல தொடங்கினால் இந்த உலகில் நமக்கு வாழ இடமே இருக்காது. எதிரிகளையும் துரோகிகளையும் சகித்து வாழ பழகிக்கொண்டால் எந்த இடமும் நமக்கு சொர்க்கம்தான். ஒருவர் பேசுவது புரியாமல் மீண்டும் மீண்டும் அவரை பேச வைக்கிறாய் என்றால் அவர் உன்னை நிராகரிப்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நீ அவரை விரும்புகிறாய் என்றுதான் அர்த்தம். திட்டமிடுங்கள், அளவாக உண்ணுங்கள், நேர்மையான வழியில் வருமானம் ஈட்டுங்கள், ஆழமாக சுவாசம் செய்யுங்கள், சிறிதளவு சேமித்து வையுங்கள், அழகாக உடுத்திக்கொள்ளுங்கள், எப்போதும் யோசித்து செலவு செய்யுங்கள், யாருக்கும் அச்சமின்றி செயல்படுங்கள், எல்லோரையும் வேதம் கடந்து நேசியுங்கள், உண்மையாக உழைத்து இருங்கள், முடிவின்றி கற்றுக்கொண்டே இருங்கள், அமைதியாக தூங்குங்கள். உங்கள் வாழ்க்கை பயணம் நிம்மதியாக நகரும். எது உன்னிடம் நிலைக்கும் என்று நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். எந்த காலத்திலும் எதுவும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. மற்றவர்களுக்கு நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அன்போடு செய்யுங்கள். அன்போடு செய்யப்படும் எந்த ஒரு செயலும் அளவில்லாத ஆனந்தத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். திடீரென கிடைக்கும் அன்பு எல்லையில்லா இன்பம் தரும் மாய உலகில் உங்களை அழைத்துச் செல்லும். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் காரணமே இல்லாமல் உங்களை விட்டு விலகி வெகு தூரம் சென்றுவிடும். என்றோ ஒரு நாள் நீ வேண்டாம் என்று உதறி தள்ளிய உன்னை உண்மையாக நேசித்த ஒரு உறவுதான் அப்போது உனக்காக உன்னோடு வந்து நிற்கும். நீங்கள் செய்கின்ற புண்ணியங்கள் கூட சில நேரங்களில் பலன் தராமல் போய்விடலாம். ஆனால் நீங்கள் செய்கின்ற பாவம் ஒரு நாளும் உங்களை தண்டிக்காமல் விடாது. எந்த நிலையிலும் யாருக்கும் எந்த பாவத்தையும் செய்து விடாதீர்கள்.